பிராத்மிக்ல translate in ஹிந்தியில் first one, Gopal is playing in the playground. Gopal is playing அப்படின்னா கேள் ரகா ஹை. இந்த இடத்துல இஸ்னா ஹைன்னு அர்த்தம். பிளே அப்படின்னா கேள், ஐஎன்ஜி ரகா. அப்போ பிளேயிங்னா கேள் ரகா. அப்போ இஸ் பிளேயிங் அப்படின்னா கேள் ரகாகை. ஓகேவா? இஸ் பிளேயிங் படிச்சுட்டிங்கன்னா இங்கே கேள் ரகாகைன்னு எழுதணும். இந்த பிளே கிரவுண்ட், பிளே கிரவுண்டுனா மைதான். த பிளே கிரவுண்ட் அப்படின்னா மைதான். இன்னுனா மீம். அப்போ இந்த பிளே கிரவுண்ட்னா மைதான் மீம். கோபால் இஸ் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். தமிழில் கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறான். அதுக்கு நீங்கள் ஹிந்தியில் கோபால் மைதான் மேம் கேள் ரகாகை. த சர்வன்ட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். த சர்வன்ட் அப்படின்னா நௌக்கர். இஸ் கோயிங் அப்படின்னா ஜா ரகாகை. இஸ்னா ஹை, கோனா ஜா. த ஐஎன்ஜிக்கு ரகா போடும். இப்போ கோயிங் அப்படின்னா ஜா ரகா. இஸ் கோயிங் அப்படின்னா ஜா ரகாகை. டு த மார்க்கெட், அதுக்கு பாசார். த சர்வன்ட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். வேலைக்காரன் கடைக்கு போய்கொண்டிருக்கிறான், மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறான். நௌகர் பாசார் ஜா ரஹா ஹை. த டெய்லர் இஸ் ஸ்டிச்சிங் க்ளோத்ஸ். த டெய்லர் அப்படின்னா தர்ஜி. இஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னா சி ரஹா ஹை. இஸ்னா ஹை, ஸ்டிச் அப்படின்னா சி, ஐஎன்ஜி வந்து ரஹா. அப்போ ஸ்டிச்சிங் அப்படின்னா சி ரஹா. இஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னா சி ரஹா ஹை. क्लोथ्स कपड़े. The tailor is stitching the clothes. The tailor is stitching clothes. दर्जी कपड़े सी रहा है. தையற்காரன் துணி தேய்த்து கொண்டிருக்கிறான். They are talking. தேனா வே. are talking அப்படின்னா போல் ரகே हैं. இந்த இடத்துல ஆர் அப்படின்னு வந்தனால ஹைம் போட்டிருக்கோம். இங்கெல்லாம் ஹை போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஏன் அப்படின்னா இஸ்ஸுக்கு ஹை. இதே ப்ளூரலாக ஆர் அப்படின்னோம்னா ஹைம். டாக்னா போல், ஐஎன்ஜிக்கு இங்கே ரகே. ஏன் ரகே வந்திருக்கு அப்படின்னா இங்கே வே வந்தனால ரகேன்னு இருக்கு, ப்ளூரலில் இருக்குது. ஓகேவா? இப்போ